பல வருடம் கழித்து என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற சந்தைக்கு போயிட்டு வந்து? சாமி இந்த கீரை நல்லா சிறுசரிக்கையில் எங்கள் அம்மா காட்டுக்குள்ளேயே பறிச்சுட்டு வருவாங்க, தோட்டங்காட்டுக்குள்ள. சிறுகீரை. சிறுகீரை இது இளவரசனுக்கு ரொம்ப பிடிக்குப்பா. இந்த கீரை எங்கே கண்டாலும் வாங்கிக்குவேன். ஆமா, இது இன்னைக்கு புதுசாக நான் எப்பவுமே வாங்கினதில்ல. இந்த கீரை விலை கொடுத்து இன்னைக்கு மட்டும் சரி குழந்தைகளுக்கு சிறுகீரை ரொம்ப நல்லதில்ல உடம்புக்கு அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். நம்ம என்ன 3 வாரத்துக்கு ஒரு டைம் சந்தைக்கு போனீங்கனால ஒரே டைம் தான் கீரை வாங்குவோம். அது எல்லா வாரமும் நீ வாங்குறது இல்லை, ஏதாவது ஒரு வாரம் தானே வாங்குற. கீரையே மாசத்துக்கு ஒரு டைம் தான் சாப்பிடுவோம். சப்போட்டா 30 ரூபா பிடிக்கும்ல, சுகாசுக்கும் பிடிக்கும், 6 நாளுக்கு பிடிக்கும். சப்போட்டா 30 ரூபாயாச்சா. இவங்க அப்பா கோபி போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர்ற அப்படி, ஆனா அந்த மார்க்கெட் போய் ஒரு கட்டு கீரை வாங்கிட்டு வர்றதில்ல. அப்புறம் பச்சி 30க்கு பச்சி. அப்புறம் பொரியாச்சா. தக்காளி பெரிய பெரிய தக்காளியும் 5 ரூபா தான். நம்ம இந்த வாரம் நான் பொடி தக்காளி 5 ரூபாய்க்கு வாங்கி போட்டதே. இது 5 ரூபாத. இதே பாரு, பாத்துட்டு நல்லா கணிஞ்சிருக்குதா. பொடியும் இல்ல பெருசும் இல்ல, மீடியமா இருக்குது. இது வேணா 10 ரூபா. இது சீக்கிரமா தீத்து போடு. இது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்குது, 10 ரூபா. அப்புறம் மறுபடியுமே இந்த இது காயே வேண்டாம், காலிஃப்ளவர் அப்புறம் முட்டைக்கோசெல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்களோ, அதனால பச்சை மிளகாய் வாங்கிட்டு உனக்கு. அப்புறம் போன வாரம் வெண்டைக்காய் வாங்கிட்டு வரலன்னு திட்டினீங்களோ, வெண்டைக்காய் வாங்கியாச்சு. சூப்பர். அப்புறம் பீட்ரூட் வாங்கலையா? பீட்ரூட் வாங்கினேன். பீட்ரூட் சொல்லி விட்டீங்களா சத்தேல குழந்தைகளுக்கு அப்படின்னு. பீட்ரூட் 20 ரூபாய்க்கு ஊட்டி பீட்ரூட். தம்பி வாங்கிட்டு வந்தது. அந்த இளநீர் எவ்வளவு? இளநீர் 30 குட்டி இளநீர் தான் 30-40ங்கிறாங்க. குழந்தைங்க தொடர்ந்து கேட்டே இருக்கிறனால இப்பெல்லாம் 2-1 கடையில வாங்கிக்கிறோம். என்ன பண்றதுங்க நண்பர்களே, சூடு ரொம்ப அதிகம். அப்புறம் வெள்ளரி பெஞ்சுன்னு தான் கேட்டிருந்தேன். அது வெள்ளரி பெஞ்சு 1 கிலோ 50 ரூபாய்க்கு. எங்கேயும் அங்கே ஒரு தோட்டக்காரர் விற்கிறாங்களாமா. அவங்க விற்கிற டைமுக்கு நாம ஸ்கூலுக்கு போக முடியாதுல்ல. அப்புறம் பீன்ஸ் கேரட் பள்ளிக்கூடத்துக்கு 20க்கு. பச்சை மிளகாய் அப்புறம் உருளைக்கிழங்கு பாரு இந்த ஆயாவுக்கு 1 கிலோ 40 ரூபா. கடையில் கேட்குற 60 ரூபாய். நாங்கள் போன வாரம் இவங்க அப்பா 40 ரூபாய்ன்னு வாங்கிட்டு வந்துச்சு. நான் சரி நம்மளுக்கு இருக்குதா இல்லையோ, இருக்குட்டு எடுக்க. அடாடே, நம்மளுக்கு ஒரு 1/2 கிலோ நல்லதா வாங்கிட்டு வந்திருப்பேன்னு சொல்லி விடவே இல்லை. போது விடுமா, உருளைக்கிழங்கு சும்மா உருளைக்கிழங்கு. ஆமா, லெமன் ஸ்லைஸ் பண்ணினா அப்புறம் அவங்களுக்கு உருளைக்கிழங்கு. பின்ன இந்த வெண்டைக்காய் ஒரு நாளைக்கு, பீன்ஸ் இதன பீட்ரூட் ஒரு நாளைக்கு, அந்த காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் தீரக்கே கரெக்டாக இருக்குது. கீரை இருக்குது, அதெல்லாம் பத்தாதா? காய் வாங்காதப்ப முட்டை இது உருளைக்கிழங்கு வாங்கினா போகுது. காலையில் 100 ரூபா கை செலவுக்கு வனமல்லின்னு கொடுத்தா, அதுக்கு இளநீ வாங்கிட்டு மிச்சத்துக்கு வெள்ளரி வாங்கிட்டு வந்தாச்சு. 2 வெள்ளரி தானே வாங்கிக்கிறேன், என்னத்து மிச்சத்து வாங்க. 20 ரூபா வீக்கிட்ட மிச்சம் இருக்குது. 100 ரூபாயில இன்னைக்கு அவ்வளவுதான் சிம்பிளா முடிஞ்சுனாக்குங்க. 500 ரூபாய் எங்க பாப்பா குடிச்சுங்க. 275 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறது 225 ரூபாய் மிச்சம் இருக்குது. பரவாயில்ல, வெற்றிங்கிறியா? ஏன்னா வெங்காயம் வாங்கலீங்களா, வெங்காயம் நாங்கள் அங்கே ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்க. இவ்வளவு பெரிய வெங்காயங்க, அதில் ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வந்துட்டோம். 40 ரூபா ரேட்னு. இன்னைக்கு சந்தையில் 50-60 நாங்க. நம்மளுக்கு ஒரு 10 ரூபாய் மிச்சமுங்களா. எவ்வளோ ரேட்டு? 50 ரூபா ரேட்டு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீ கணக்கு போடாமே சொல்லிட்டு 50 ரூபா ரேட்டா தெரியல. அதான் அளந்தும் பார்க்கல எவ்வளவு இருந்துச்சுன்னு, கிலோ எடையும் போட்டு பார்க்கல. சிறுகீரை குத்து மதிப்பா சொல்லிட்டு இருக்கிறேன். நீ சிறுகீரை எப்படி தளதளன்னு இருக்குதுன்னு மாதிரி. நாங்கள் டீ வச்சு குடிக்கிறோம். சிம்பிளா முடிஞ்சது இந்த வீடியோ. சிம்பிளா இந்த வாரம் நண்பர்களே. எப்போ போனாலும் 510 550 இப்படியா தான் செலவு பண்ணிட்டு வருவாங்க. இந்த வாரம் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் எல்லாம் வீட்டுல ஏற்கனவே இருக்குது. அதனால வந்துங்க 275 ரூபா. ஸ்நாக்ஸ் அதிகமா வாங்கலிங்க, ஏன்னா வெள்ளாங்கோயில ஒரு முறுக்கு பாக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, நாளைக்கு சிவன் ராத்திரிக்கு. ஆமாங்க விரதமா? நாளைக்கு சிவன் ராத்திரிக்கு நான் 5-6 மணிக்கு கிளம்பிடுவேங்க. 4 கால பூசையும் பார்த்துட்டுங்க காலையில 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அதனால நாளைக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம். நீங்களாம் கோவிலுக்கு போவீங்களா சிவன் ராத்திரிக்கு, இல்ல வீட்லயே வழிபடுவீங்களான்னு சொல்லுங்க. ஆமாங்க நண்பர்களே, வீட்டில இருந்தே இன்னும் வண்டி தூக்கமா இருங்க. கோயிலுக்கு போனால் கும்பலாக கூட்டமாக இருக்கிறதுனால நம்ம சிவன் கோயிலையும் சுற்றிக்கலாங்க. 108 முறையெல்லாம் நான் சுற்ற முடியாது இல்லைங்க, கால் வலி எடுத்துக்குதுங்க. ஒரு 12 முறை சுற்றுவோங்க. சுற்றிட்டு அப்புறம் ஈஸ்வரருக்கு 4 கால பூசையும் சிறப்பாக பார்த்துட்டு அவரை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா அவரே வந்து எனக்கு வந்துங்க ஸ்கூலில் ஒரு டைமு காலண்டர் எடுத்து மகா சிவராத்திரின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். உடனே எனக்கு சாயம் வந்துருச்சுங்க. சாயம் வந்து இப்படின்னு போய் செவத்து மேலே சாஞ்சு விழுந்து அப்புறம்
அந்த ஹெச்எம் டீச்சர் வந்து என்னங்கிறாங்க, டீச்சர் நீ விழுந்த மாதிரி நான் விழுந்தேன்னா எனக்கு ஒரு எலும்பு கூட தேராதுங்க, அது என்ன இப்படி போய் அங்கேயும் இங்கேயும் மோதிட்டு இப்படி விழுகிறீங்க, நான் சாய் வந்து அப்படி விழுந்துருக்கிறேங்க நண்பர்களே. அந்த டீச்சர் பயந்துட்டாங்க. அப்புறம் அந்த சிவன் உண்மையாலுமே நண்பர்களே, நீங்க நான் வந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். இரு வீடியோ எடுக்கும்போது குறுக்க நான் சொல்லிடுறேன். நான் எனக்கு வேற காப்பிக்கு வேற நான் வேற நண்பர்கிட்ட சொல்லிடலாம். குளிச்சத பாரு, நண்பர்கிட்ட சொல்லிடலாம். அந்த காலண்டர் பார்த்துட்டு நண்பர்களே, இன்னைக்கு மகா சிவராத்திரின்னு எங்களுக்கு ஹெல்ப்பர் கிட்ட சொன்னனுங்க, சமைக்கிறவங்க கிட்ட. அப்புறம் உடனே சாமி வந்துங்க, செவத்து மேலே தூக்கி வீசிங்க, அங்கே தூக்கி வீசிங்க, குப்புன்னு போய் குப்புற விழுந்து. அப்புறம் அந்த பெரிய டீச்சருக்கு ஹெச்எம் டீச்சரை ஒடியாந்தாங்க. சொல்லிச்சுங்க, நான் கைலை மலையிலிருந்து நான் ஈஸ்வரன் வந்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் வந்து இந்த அடியான் வந்து கோயிலுக்கு வரோன்னு சிவன்ராத்திரிக்கு அப்படின்னு சொன்னதுனால நண்பர்களே, ஈஸ்வரரே வந்து நம்மளுக்கு கட்டளை இட்டு நம்மளை கூப்பிட்டு நாம் வந்து போலின்னா அது வந்து பெரிய தப்பு. அதை விட பெரிய தப்பு எதுவும் இல்லை. அதுக்காகவே நான் அதுலேருந்து தொடர்ந்து ஒரு 4 முறை சிவன்ராத்திரிக்கு போயிட்டேங்க. இல்லைன்னா சிவன்ராத்திரின்னு என்னன்னே தெரியாதுங்க உண்மையாளுங்க. அப்படி இருந்துட்டு இருந்தாங்க. உண்மையால் அவர் வந்து மகாதேவம் வந்து எங்களுக்கு உங்க அந்த அடியா கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்க என்னையுமே அந்த ஹெல்ப்பர் வந்து அப்படிங்க சமைக்கிறவங்களும் அவங்களும் என்னையோட போகும்போது நான் எந்த கோயிலுக்கு போனாலும் வந்துருவாங்க. 2 பேரும் 4 முறை போயிருக்கிறேங்க. இனி நாளைக்கும் போறேங்க. நீங்களும் போங்க, பக்கத்துல சிவன் கோயில் இருந்தாலும் போங்க. ஆனா ஒவ்வொருத்தர் இந்த சென்ஸ் எல்லாம் வந்து இந்த கோயில்ல ஒரு காலப்பூசை, அந்த கோயில்ல ஒரு காலப்பூசை, அப்படி 4 கோயிலுக்கு போனா இன்னும் இதுல விட சிறப்புங்களாமா. நான் அப்படியெல்லாம் போக முடியாதுங்க. இருக்குல்ல ஒரே கோயில்ல மட்டும் தரிசனம். எல்லா கோயிலையும் சிவன் தான் இருக்கிறாரு. இல்ல அப்படி போனா ரொம்ப சிறப்பாமா. சோழீஸ்வரர் கோயிலு, கைலாசநாதர் பகவானு, மௌலீஸ்வரரு, காசி விஸ்வநாதர் எல்லாம் ஒவ்வொரு கோயிலுக்கு போனா ரொம்ப சிறப்பாமா. 4 கால பூசிக்குமா. அப்படித்தான் வர்றாங்க நிறைய பேர் சென்ஸுகள்லாம். அப்புறம் நாங்க அப்படி கும்பிட முடியாதுங்க. நான் சோழீஸ்வரர் கோயில் மட்டும் போய் சோழீஸ்வரரையும் பிற்பலாவள்ளி தாயாரையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வந்துருவேங்க. குழந்தைகளுக்கு நல்லா வச்சிருக்கோன்னு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கணும் வேண்டிட்டு வந்துரு. உங்களுக்கு சப்ஸ்கிரைபருக்கு எப்போதும் நான் வேண்ட தவறுனதில்லை. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். நீங்க சிவன் ராத்திரிக்கு போங்க, போயிட்டு வாங்க. ஆமாங்க நண்பர்களே, கண்டிப்பா வீட்டுல இருந்தாலும் சிவன் பாட்டு கேட்டு சிவனை வழி விட்டுட்டு இருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. பாப்பா கூட ஒரு முறை 2 முறை போயிருக்குது. நான் ஏன்னு கூட போனது இல்லைங்க. அந்த ஈஸ்வரர் சொன்னதுக்கு அப்புறம் தான் போறேனுங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் மைண்ட்ல புத்தி வந்திருக்குதுங்க எனக்கு. அடிச்சுச்சா அது வாட்டு கம்மன் இருக்குது புள்ள. அதே காய்ச்சலோட 3 நாளா கிடக்குது. கம்மன் இருடாதாங்க சுவாசினியே. அண்ணா அடிக்குதான் சொல்லி கேட்டது. எப்படி தங்கமயில் ஒல்லியாட்டு போயிடுச்சு பாரு காய்ச்சல் வந்து. எல்லாருமே அங்க மணல் அந்த ஊர்ல எல்லாருமே ஆராதனா குட்டியான்னு இப்படி அழைச்சு போச்சு, இதுன்னு இப்படி ஆயிடுச்சு, இதுன்னு மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்படி பாக்குது பாருங்க போடு வாட்டா. இந்த ஊருக்குள்ளயும் அப்படித்தான் சொல்றாங்க. பாக்குறவங்களாம் இழைச்சு போச்சுங்கிறாங்க. கொஞ்சம் இப்படி இழைக்குதுங்க எங்க சின்னத்தாங்க. நல்லா ஹைட் ஆயிட்டே வரனால இழைச்சிருக்குது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா சத்தி கொடுத்து நல்லா வச்சிருக்கோம். ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி காலையிலயும் சாப்பிடறது இல்ல, மத்தியானம் ஒழுங்கா சாப்பிடறது இல்ல, சாயந்தரம் வந்து சாப்பிடறது இல்ல. சரி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் டீ குடிக்கிறோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். எறும்பு வந்துரு ஆட்டு குடுக்க சொல்லிக்கிறேன்ல. ஆட்டு குடுக்கணும் வாழைக்காய் அப்படி வீசக்கூடாது. நான் போய் பிளாக் டீ குடிக்கணுங்க நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, இரவு வணக்கம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். பாய். சிவராத்திரிக்கு போங்க.